மற்றும் பேரிடர் துறை சார்பில் வீட்டுமனை பட்டா வழங்கும் விழா. திட்ட பயனாளிகளுக்கு பட்டா வழங்கினார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். தமிழ்நாட்டில் 26 அரசு பள்ளிகளை பசுமை பள்ளிகளாக மாற்ற 5 கோடியே 20 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியீடு. ஒரு பள்ளிக்கு 20 லட்சம் ரூபாய் வீதம் சூரிய சக்தி மோட்டார் பம்புகள், மழைநீர் சேகரிப்பு அமைப்பு உள்ளிட்டவைகள் செயல்படுத்த திட்டம். விருதுநகர் மாவட்ட அருப்புக்கோட்டையில் கொலை வழக்கு குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய கோரி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் கைகலப்பு. பெண் டிஎஸ்பி மீது போராட்டக்காரர்கள் தாக்குதல் நடத்தியதால் பெரும் பரபரப்பு. விருதுநகரில் நடுரோட்டில் போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் ஏற்பட்ட தகராறில் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. டிஎஸ்பி மீது நிகழ்த்தப்பட்ட தாக்குதல் தொடர்பாக 4 பேரை பிடித்து போலீசார் விசாரணை. அருப்புக்கோட்டையில் போராட்டத்தின் போது டிஎஸ்பி மீது தாக்குதல் நடத்தியது கண்டிக்கத்தக்கது. தாக்குதலில் ஈடுபட்டோர் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கருத்து. தென் மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் காலியாக உள்ள டீன் பணியிடங்களை விரைந்து நிரப்ப வேண்டும். சுகாதாரத்துறை செயலர் பதில் அறிக்கை தர சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. சென்னை விமான நிலையத்தில் இருந்து லண்டன், அந்தமான், பெங்களூரு ஆகிய நகரங்களுக்கு செல்லக்கூடிய 6 விமானங்கள் திடீர் ரத்து. விமான சேவைகளின் திடீர் ரத்து காரணமாக முன்பதிவு செய்த பயணிகள் அவதி. ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் வெள்ளத்தில் சிக்கி தவிப்பவர்களுக்கு ட்ரோன்கள் மூலம் நிவாரணப் பொருட்கள் விநியோகம். உணவு மற்றும் தண்ணீர் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் விநியோகம். ஆந்திராவில் வெள்ள சேதத்தை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும். மத்திய அரசுக்கு முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கோரிக்கை. பாலியல் கொலைகளுக்கு மரண தண்டனை வழங்க வழி செய்யும் சட்ட மசோதா மேற்கு வங்க சட்டப்பேரவையில் தாக்கல். அபராஜிதா என பெயர் சூட்டப்பட்ட மசோதாவை தாக்கல் செய்தார் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி. பாராலிம்பிக் பேட்மிண்டன் போட்டியில் வெண்கலம் வென்ற தமிழக வீராங்கனை நித்யஸ்ரீ சிவனுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. உங்கள் திறமை, உழைப்பு ஆகியவற்றை உங்களின் வெற்றி வெளிப்படுத்தி இருப்பதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. டாஸ்மாகில் மதுபானங்களை கூடுதல் விலையில் விற்பனை செய்யக்கூடாது. டாஸ்மாக் விற்பனை குறைந்ததால் அரசாங்கம் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைந்திருப்பதாகவும் அமைச்சர் முத்துசாமி பேட்டி. மேகதாதுவில் அணை கட்டினால் கர்நாடகாவை விட அதிகம் பயன்பெறப் போவது தமிழ்நாடுதான். தற்போது போதிய அளவு மழை பெய்துள்ளதால் மேகதாது அணை குறித்து பேச வேண்டிய அவசியம் இல்லை எனவும் கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் பேட்டி. சென்னை சேத்துப்பட்டில் உள்ள மையத்தை பார்வையிட்ட கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் கர்நாடகாவில் இயற்கை எரிவாயு திட்டத்தை மேம்படுத்துவது குறித்த ஆலோசனைகளை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். மதுரை மீனாட்சியம்மன் கோவிலுக்கு இந்து சமய அறநிலையத்துறை 59 லட்சம் ரூபாய் வாடகை பாக்கி. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் வெளியான தகவல். யூடியூப் சேனலில் தன்னை பற்றி அவதூறாக பேசியதாக 5 கோடி ரூபாய் மான நஷ்ட ஈடு கேட்டு நடிகர் வடிவேலு தொடர்ந்த வழக்கு. 2 வாரங்களில் பதில் மனு தாக்கல் செய்ய நடிகர் சிங்கமுத்துவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் பள்ளி மாணவர்களை ஏற்றாமல் செல்லும் அரசு பேருந்துகள். நிற்கும் ஒரு சில பேருந்துகளில் அலைமோதும் கூட்டத்தால் மாணவர்கள் அபாயகரமான பயணம். மலையாள திரையுலக பாலியல் குற்றச்சாட்டுகள் தொடர்பான சம்பவங்களை ஊடகங்கள் பெரிதுபடுத்துவதாக பாஜக மாநில துணைத் தலைவர் கே.பி. ராமலிங்கம் குற்றச்சாட்டு. கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபோது புதிய பாடத்திட்டத்திற்கு அனுமதி கொடுத்ததாகவும் அவர் பேச்சு. சேலம் அருகே மதுபோதையில் காரை இயக்கி வந்து விபத்தை நிகழ்த்திய ஓட்டுநர். சம்பவ இடத்திலேயே அக்கா தம்பி உயிரிழந்த சோகம். கார் ஓட்டுநரை கட்டி வைத்து அடித்த பொதுமக்கள். உத்தரப்பிரதேசத்தில் பக்ரைச்சில் 9 பேரை கொன்ற ஓநாய்களை கண்டதும் சுட உத்தரவு. நேற்று மேலும் ஒரு சிறுமியை ஓநாய்கள் கடித்த நிலையில் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உத்தரவு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.